வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம சாதாரணமா பேசுறப்போ, போதுமான அளவுக்கு, சாப்பிடுற அளவுக்கு, வாங்குற அளவுக்கு, ஜெயிக்கிற அளவுக்கு இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ, இப்ப இது மட்டும் இல்லாம, போதுமான அளவுன்னு மட்டும் இல்லாம, தேவையான அளவு, போதிய அளவு இப்படியெல்லாம் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ, இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, இனஃப். இத எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது? எந்த இடத்துல யூஸ் பண்றது? அதுதான் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். இந்த இனஃப நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ, நவுன் கூட, வெர்ப் கூட, அட்ஜெக்டிவ் கூட, அட்வெர்ப் கூட எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்றோம் பாருங்க, வீட்டில் போதுமான அளவு பால் இருக்கு. நம்மகிட்ட போதுமான பணம் இருக்கு. தேவையான அரிசி இருக்கு. இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் பணம், அரிசி, பால் இதெல்லாம் பாருங்க நவுன்ஸ் இல்லையா? ஸோ நவுன்ன்றது என்னது? ஒரு பொருளுடைய பெயர், ஒரு இடத்தினுடைய பெயர், ஒரு பெர்சனுடைய பெயர். இந்த மாரி ஏதாவது ஒண்ணுடைய பெயர். இந்த நவுன்ஸுக்கு முன்னாடி நாம இனஃப சேர்த்துக்குவோம். ஸோ இனஃப நம்ம எப்பவுமே நவுனுக்கு முன்னாடி சேர்ப்போம். மற்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப் இதெல்லாம் கூட நம்ம இனஃப பின்னாடி சேர்த்துக்குவோம். அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப் எல்லாம் வந்ததானா, இது கூட நம்ம இனஃப சேர்க்க வேண்டியிருந்தா, அத நம்ம பின்னாடி சேர்க்கணும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டே சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும். அதுக்கப்புறம் நம்ம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்ப பாருங்க, வீட்டில் பால் இருக்கா? அப்படின்னு கேட்டா, வீட்ல பால் இருக்கு. அப்ப எப்படி சொல்லுவோம் நம்ம? நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா பொசெஷன். வி ஹேவ். வி ஹேவ் மில்க் அட் ஹோம். வீட்டில் அப்படின்னு சொல்றதுனால அட் ஹோம். வி ஹேவ் மில்க் அட் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுவே நான் எப்படி ஒரு 10 பேர் வருவாங்க. எல்லாருக்கும் போதுமான பால் இருக்கா? அப்படின்னு நம்ம கேட்போம். வீட்ல பால் இருக்கு சரி, போதுமான அளவு இருக்கா? அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாரி சொல்றப்ப பாருங்க, வீட்டில் போதுமான பால் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இப்ப இந்த போதுமானங்கிற வார்த்தை இந்த பால்ங்கிற நவுனுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நவுன் வந்ததானா அதுக்கு முன்னாடி இனஃப சேர்த்துக்கணும். அப்போ வி ஹேவ் மில்க் அட் ஹோம் சொன்ன நாம, இப்போ வி ஹேவ் இனஃப் மில்க் அட் ஹோம். வி ஹேவ் இனஃப் மில்க் அட் ஹோம். வீட்ல தேவையான அளவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாரி நவுன் வந்ததானா இனஃப முன்னாடி சேர்க்கணும். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. பால் சூடா இருக்கா? அப்படின்னா, ஆமா பால் சூடா இருக்கு. த மில்க் இஸ் ஹாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் எந்த அளவுக்கு சூடா? அப்படின்னு சொல்றதுக்கு, இப்ப வந்து பால் சூடா இருக்கா? எல்லாம் உனக்கு தேவையான அளவுக்கு சூடா தான் இருக்கு குடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பால் போதுமான அளவு சூடா இருக்கு. உனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சூடா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க இந்த சூடாக அப்படின்றது என்னது? நம்ம ஏற்கனவே நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். இப்படி ஆக அப்படி வந்தாலே அது ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல சூடு, ஹாட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி இனஃபா சேர்க்கணும். ஸோ அப்ப த மில்க் இஸ் ஹாட் இனஃப் அவ்வளோதான். பால் சூடா இருக்குன்னா த மில்க் இஸ் ஹாட். பால் போதுமான அளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு த மில்க் இஸ் ஹாட் இனஃப் அப்படின்னு சொன்னாலே போதும். அவ நல்லா சத்தமா பேசுறா. ஷி இஸ் ஸ்பீக்கிங் லவுடர். யாரோ ஒருத்தவங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், நல்லா சத்தமா பேசுறா. ஷி இஸ் ஸ்பீக்கிங் லவுடர். இப்ப யாராவது, "என்ன அப்படி மெதுவா பேசுறா?" அப்படின்னு சொன்னா, "ஏய் எல்லாருக்கும் கேட்கிற அளவுக்கு சத்தமா தான் பேசுறா." அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? போதுமான அளவு, எல்லாருக்கும் கேட்கும் அளவு அவ சத்தமா தான் பேசுறா. அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? ஸோ இந்த இடத்துல எத வந்து நம்ம போதுமான அளவு அப்படின்னு நம்ம சொல்றோம்? அவங்களுடைய அந்த சத்தத்த, அந்த வால்யூம இல்லையா? ஸோ அதனால நாம இந்த இடத்துல இந்த லவுடர் அப்படின்ற அட்வெர்ப் கூட இனஃபா சேர்க்க போறோம். எப்படி பேசுறா? சத்தமா பேசுறா. ஸோ வெர்ப டிஸ்கிரைப் பண்ற வார்த்தை தான் நம்ம அட்வெர்ப்ன்னு சொல்லுவோம். ஸோ அவ பேசுறா. எப்படி பேசுறான்னா, சத்தமா பேசுறா. அப்படின்றதுனால அது ஒரு அட்வெர்ப். அட்வெர்ப்க்கு எங்க போடணும்? அட்வெர்ப்க்கு பின்னாடி இனஃப்ன்ற வார்த்தைய சேர்த்துக்கணும். இல்லையா? அவ எல்லாருக்கும் கேட்கிற அளவுக்கு சத்தமா தான் பேசுறா. ஷி இஸ் ஸ்பீக்கிங் லவுடர் இனஃப். ஷி இஸ் ஸ்பீக்கிங் லவுடர் இனஃப். இப்போ நம்ம அட்ஜெக்டிவ், நவுன், அட்வெர்ப் பார்த்தாச்சு. இன்னும் வெர்ப் இருக்கு இல்லையா? அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐயோ! நீ சாப்பிடவே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூ டிட்ன்ட் ஈட். யூ டிட்ன்ட் ஈட். நீ சாப்பிட்ட, ஆனா போதுமான அளவு சாப்பிடல. நீ நல்லா சாப்பிடல. நீ சாப்பிட்டது பத்தாது. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. நீ போதுமான அளவு சாப்பிடவில்லை. இந்த போதுமான அளவு எதை இண்டிகேட் பண்ணுது? சாப்பிடுறது. சாப்பிட்டது பத்தாது அப்படின்னு சொல்றோம். இல்லையா? ஸோ சாப்பிடுறது அப்படின்றது ஒரு வெர்ப். ஸோ இந்த இடத்துல ஈட் ஒரு வெர்ப். இது கூட தான் போதுமான அளவுன்ற வார்த்தையை சேர்க்கணும். இனஃப் சேர்க்கணும். ஸோ வெர்புக்கு பின்னாடி சேர்க்கணும். யூ டிட்ன்ட் ஈட் இனஃப். யூ டிட்ன்ட் ஈட் இனஃப். அவ்வளோதான். ஸோ நாம இது வரைக்குமே இனஃப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல 75% கத்துக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே நாம இனஃப் எப்படி யூஸ் பண்றதுன்றத 75% கத்துக்கிட்டாச்சு.
இப்போ அடுத்து நம்ம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போகிறீங்க. ஏய் இந்த ட்ரெஸ்ஸை நீ வாங்கிக்கோயேன் அப்படின்னு சொன்னா, ஐயே நான் சும்மா உன் கூட வந்தேன், ட்ரெஸ் வாங்குறதுக்கெல்லாம் பணம் நான் கொண்டு வரல, அந்த அளவுக்கு போதிய பணம் என்கிட்ட இல்லை, நான் கொண்டு வரவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ போயாச்சு, கொண்டு வரவில்லைன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அடுத்தது போதிய பணம்னு இருக்கு. பணம்ன்றது நவுன் அப்படின்றதுனால நாம இனஃப் மணி, நம்ம ஏற்கனவே எதுக்கு எங்கே போடணும்னு கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ போதிய பணம் அப்படின்னா இனஃப் மணி. ஸோ கொண்டு வரவில்லை அப்படின்றது எப்படி சொல்றது? கொண்டு வரதுன்னா பிரிங். ஸோ ஐ டிடன்ட் பிரிங். என்ன கொண்டு வரல? ஐ டிடன்ட் பிரிங் இனஃப் மணி. எதுக்கு? டு பை யூ ட்ரெஸ். ஐ டிடன்ட் பிரிங் இனஃப் மணி டு பை யூ ட்ரெஸ். ஐ டிடன்ட் பிரிங் இனஃப் மணி டு பை யூ ட்ரெஸ். ஏன் ஒரு மாதிரி டயர்டா டல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா, நேற்று இரவு எனக்கு போதுமான தூக்கம் இல்லை, நல்லா தூங்கலை நான். அதை நம்ம எப்படி சொல்றோம்? நேற்று இரவு எனக்கு போதுமான தூக்கம் இல்லைன்னு சொல்றோம். இந்த இடத்துல போதுமான தூக்கம்னு இருக்கு. ஸோ தூக்கம் அப்படின்றதும் ஒரு நவுன் தான் இல்லையா? ஸோ அதனால தான் முன்னாடி இனஃபை சேர்த்துருக்கோம். இனஃப் ஸ்லீப். ஸோ நேற்று இரவு எனக்கு தூக்கம் இல்லைன்றதுனால பாஸ்ட் டென்ஸ். ஸோ எனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றதுனால ஐ டிடன்ட் கெட்னு சொல்லியிருக்கோம். ஐ டிடன்ட் கெட் இனஃப் ஸ்லீப் லாஸ்ட் நைட். I didn't get enough sleep last night. ஸோ 2 நவுன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது, இப்போ இதே சென்டென்ஸை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்ல போகிறோம். நேற்று நைட்டு நான் போதுமான அளவு தூங்கவில்லை, அதனால தான் நான் டயர்டாக இருக்கேன். நேற்று எனக்கு பயங்கர வேலை, தூங்குறதுக்கே எனக்கு 1 மணி ஆயிடுச்சு, காலையிலேயும் ஒரு 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேனா, ஸோ போதுமான அளவு தூங்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் தூங்கலை சரியா அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அது மாதிரி வரும். நம்ம அப்படி சொல்லலே, போதுமான அளவு நான் தூங்கவில்லைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல தூங்குறது அதுதான் பத்தலை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்லீப்பை வந்து நம்ம வேர்பாக யூஸ் பண்ணுறோம். அது பத்தலைன்னு சொல்கிறதுனால ஸ்லீப்புக்கு பின்னாடி இனஃபை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே வார்த்தை தான், அதை நவுனாவும் யூஸ் பண்ணுவோம், வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம். போன எக்ஸாம்பிளில் தூக்கம் இல்லைன்னு சொன்னோம், இப்போ நான் தூங்கவில்லைன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ தூங்குறதுன்றது வேர்ப் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம பின்னாடி சேர்த்துருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? ஐ டிடன்ட் ஸ்லீப் இனஃப் லாஸ்ட் நைட். I didn't sleep enough last night. So I'm tired now. I'm tired now. நிறைய கெஸ்ட் வருவாங்க. வீட்டில் எல்லாருக்கும் சேர்ஸ் இருக்கா? இல்லை, அவ்வளோ கெஸ்ட்டுக்கும் போதுமான நாற்காலிகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஆப்வியஸ்லி நாற்காலிகள். ஸோ இனஃப் சேர்ஸ். இனஃப் சேர்ஸ். என்ன டென்ஸ் பாருங்க? இப்போ வீட்டில் போதுமான நாற்காலிகள் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கிட்ட இருக்குன்னா we have, இல்லைன்னா we don't have. We don't have enough chairs. We don't have enough chairs for the guests. We don't have enough chairs for the guests. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கா? எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ஃபுட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ we have enough food for everyone சொன்னாலும் சரி, there is enough food for everyone சொன்னாலும் சரி. ஸோ எது உங்களுக்கு வசதியோ அதை சொல்லுங்க. ஸோ போதுமான உணவு, உணவுன்றது நவுன் தான், அதனால இனஃப் ஃபுட். இப்போ எல்லாமே இருக்குது, அதனால ப்ரெசிடென்ட்ஸில் சொல்கிறோம். ஸோ பொதுவாக எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பொருள் இருக்குது, ஒரு நபர் இருக்கார், ஒரு அனிமல் இருக்குது, அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் தெர் இஸ், நிறைய அப்படின்னா தெர் ஆர் அப்படி வச்சு சொல்லுவோம். இந்த இடத்துல ஃபுட்டுன்றது சிங்குலர் அப்படின்றதுனால தெர் இஸ் இனஃப் ஃபுட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படி சொல்லலாம். இல்லை நம்மக்கிட்ட எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படி சொல்லுமானா வி ஹாவ் இனஃப் ஃபுட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படியும் சொல்லலாம். இப்போ படிச்சுட்டே இருக்கும் குழந்தை, லேட் ஆகிடும், அதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா, ஐயோ இன்னைக்கு தேவையான அளவுக்கு நான் படிச்சிட்டேன், நான் தூங்க போகிறேன், தேவையான அளவுக்கு நான் படிச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல எதை அது ரெஃபர் பண்ணுது பாருங்க, அந்த தேவையான அளவு படிச்சுட்டேன். ஸோ படிக்கிறதுன்ற வேர்பை ரெஃபர் பண்ணுது இல்லையா? ஸோ படித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொன்னாலும் சரி, பாஸ்ட் டென்ஸில் சொன்னாலும் சரி, நம்ம இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால வேர்புக்கு பின்னாடி ஸ்டடிட் இனஃப். ஐ ஸ்டடிட் இனஃப் ஃபார் டுடே. இன்னைக்கு தேவையான அளவு படிச்சுட்டேன். ஐ ஸ்டடிட் இனஃப் ஃபார் டுடே. ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். ஏன் அவன் ஜெயிக்கலை? ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஓடலை, பந்தயத்தில் வெற்றி பெறும் அளவுக்கு அவன் வேகமாக ஓடவில்லை. ஸோ எதை ரெஃபர் பண்ணுறோம் கொஞ்சம் பாருங்க,
வெற்றி பெறும் அளவுக்கு வேகமாக. ஸோ வேகத்தை தான் நம்ம வந்து இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்றோம். இந்த இனஃபை வச்சு. எந்த அளவுக்கு வேகம்? அந்த அளவுக்கு இல்ல. ஜெயிக்கிற அளவுக்கு இல்ல. அப்படி சொல்றோம். அப்போ ஃபாஸ்ட்ன்ற வார்த்தை இந்த இடத்துல ஒரு அட்வர்ப் இல்லையா? அதனால அதுக்கு பின்னாடி சேர்த்திருக்கோம். அவன் ஓடி முடிச்சுட்டான். பாஸ்ட் டென்ஸ். அதனால he didn't run fast enough. எந்த அளவுக்கு வேகமா ஓடல? ரேஸ்ல ஜெயிக்கிற அளவுக்கு. To win the race. He didn't run fast enough to win the race. சில சமயங்கள் நமக்கு வெளிச்சம் பத்தாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வெளிச்சம் பத்தல, என்னால படிக்க முடியல. The light is not bright enough. வெளிச்சம் பத்தல. வெளிச்சம்னா இந்த இடத்துல பிரைட்னஸ் இல்லையா? So it is not bright enough. இந்த மாதிரி நீங்க நிறைய சின்ன சின்ன சென்டென்சஸ் சொல்லலாம். It is not bright enough. ஒரு டீ கொடுத்தாங்க அப்படின்னா it is not hot enough. அப்படி சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றோம். The light is not bright enough. ரொம்ப டல்லா எரியுது, என்னால படிக்க முடியல. என்னால் நல்லா படிக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளா படிக்கிற அளவுக்கு இந்த லைட் வெளிச்சம் பத்தல. அப்போ the light is not bright enough to read comfortably. To read comfortably. இவ்வளோ நேரம் இனஃபை நார்மலா யூஸ் பண்றது பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது இனஃப் ஆஃப் சம்திங். ஐயையோ போதும் நிறுத்து அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப அலுத்து போச்சு, சலிச்சு போச்சு. இல்ல நாம வந்து அதையே கேட்டு கேட்டு நமக்கு அஃப்கோர்ஸ் சலிச்சு போச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இனஃப் ஆஃப் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல எப்ப பார்த்தாலும் டிவியில சீரியல் பார்த்துட்டே இருக்காங்க அம்மா அப்படின்னா, ஐயையோ இந்த சீரியலா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இனஃப் ஆஃப் தீஸ் டிவி சீரியல்ஸ். இட்ஸ் போரிங். இனஃப் ஆஃப் எதை சொல்லணுமோ நீங்க அதை அப்படியே சேர்த்து சொல்ல வேண்டியதான். இனஃப் ஆஃப் தீஸ் டிவி சீரியல்ஸ். இட்ஸ் போரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி தான் ஏதாவது ஒருத்தவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, ஐயோ போதும்பா இந்த ஆர்குமெண்ட் ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேலலாம் இதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை அப்படி நம்ம சொல்ல போகிறோம். இனஃப் ஆஃப் திஸ், இனஃப் ஆஃப் இட் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்லுவோம் இனஃப் ஆஃப் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் இட் எனிமோர். இனஃப் ஆஃப் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் இட் எனிமோர் இப்படி சொல்லுவோம் நம்ம. இப்போ இது கூட பாருங்க, நம்ம வந்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாலேயே இருக்கோம். காலையிலேருந்து ஃபுல்லாக ஃபேஸ்புக்கையும் யூடியூபையும் இன்ஸ்டாவையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்ணே டயர்டாயிடும். ஐயோ நான் எவ்வளோ நேரமாக இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன், என்னோட கண்ணே டயர்டாயிடுச்சு. இனஃப் ஆஃப் சோஷியல் மீடியா ஃபார் டுடே, மை ஐஸ் ஆர் டயர்ட் இப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் பாடம் நடந்துகிட்டே இருக்கீங்கன்னா கூட வரவங்க ஐயோ போதும் இதுக்கு மேலே நடக்க முடியாது வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? நடந்த வரைக்கும் போதும் வீட்டுக்கு போகலாம். இனஃப் ஆஃப் வாக்கிங், லெட்ஸ் ரிட்டர்ன் ஹோம். இனஃப் ஆஃப் த வாக், லெட்ஸ் ரிட்டர்ன் ஹோம் இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் டைம். இங்கே 4 சென்டென்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நாம் இனஃப் அப்படின்ற வார்த்தையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.